மாமி சமைக்காம இங்க என்னமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? தூரல ரசிச்சிட்டு இருக்க முகி இன்னைக்கு சாதா சமையல் இல்ல, உனக்கு ரொம்ப நாளா வேணும்னு கேட்டுட்டு இருந்தியே, அப்படி ஒண்ணு பண்ண போறேன். அப்படி என்னமா பண்ண போறீங்க? வந்து பாரு. திராட்சை ரசம் மோகன் அடிக்கடி செய்யுங்கம்மான்னு சொல்றது. முதல்ல இதுக்கு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சு வச்சுக்கலாம், ஒரு தக்காளியும் கரைச்சு வச்சுக்கலாம். இதுக்காக நான் ஒரு 1/2 கிலோ கருப்பு திராட்சை எடுத்திருக்கேங்க. இதுல பாதி திராட்சையை தோல் எல்லாம் எடுத்துட்டு சீடம் எடுத்துட்டு இப்படி பல்பா எடுத்து வச்சுக்கலாம். மீதியை நல்லா கரைச்சி இப்படி வடிகட்டி கொஞ்சம் தண்ணி விட்டு ஜூஸா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு பேனை வச்சு தனியா, மிளகு, ஜீரகம், வெந்தயம், கொஞ்சம் தோரப்பருப்பு எல்லாத்தையும் ட்ரை ஃப்ரை பண்ணிட்டு இது கூடவே 2 காஞ்ச மிளகாய், 4 பல்லு பூண்டு வச்சு மிக்ஸி ஜார்ல ரசப்பொடியா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனை வச்சு எண்ணெய் ஊத்தி கடுகுளுத்த பருப்பு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம், மஞ்சத்தூள், நம்ம அரைச்சு வச்ச ரசப்பொடி எல்லாத்தையும் சேர்த்துட்டு கரைச்சி வச்ச தக்காளி, புளி ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கிரேப் ஜூஸ் அண்ட் கிரேப் பல்ப் ரெண்டையும் போட்டுடலாங்க. இதுல இப்ப தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி உப்பையும் சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு ஒரு கொதி வந்ததும் லைட்டா கொஞ்சம் தண்ணியை ஊத்தி இறக்கி வச்சா கம திராட்சை ரசம் ரெடி. அவ்வளவுதான். சுட சாதம் போட்டு திராட்சை பல்போட ரசத்தை ஊத்தி அப்படியே அள்ளி சாப்பிட்டா செம்மையா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க.